ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎம் அக்வேரியம் தான் கைஸ். இந்த விஎம் அக்வேரியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா சத்தி தேட்டர் ரோடும்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அடுத்து அவங்களுடைய அந்த போர்டு வந்து காட்டுறோம். அதை பார்த்தீங்கன்னா அவங்க கடைக்கு முன்னாடி அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு வந்து காட்டுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டருக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஃபைட்டருக்கும் பேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்ஷனே பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கடை வந்து பக்கத்துலேயே வாடகைக்கு எடுத்து அதையும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடை தான் வந்து வாடகைக்கு எடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையும் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபிஷ் வேணுனாலும் இங்கேயும் போய் வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு, காக்டெயில் அதெல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். அதுதான் பார்த்திங்கன்னா ஃபைட்டரோடது. இப்போ பார்த்திங்கன்னா இதான் ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இம்போர்ட்டட் டேங்க்ஸ் எல்லாமே 3 வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபில்ட்ரு அது எல்லாமே இருந்துச்சு. அடுத்து அப்படி கீழே வந்தோம்னா இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரில கைஸ். பார்த்திங்கன்னா அது இருந்துச்சு, கௌரா மீன் நினைக்கிறேன். ஆனால் அது இவ்வளோ பெருசு வருமாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே சிக்லெட் ஃபிஷ் இருந்துச்சு. இது பாருங்கள், கோல்டோ கொய்யணுமோ ஒரு ஃபிஷ்ஷு, கோல்டுன்னு தான் நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதில் பேர்லாம் வந்து எனக்கு என்னென்னு தெரியாது கைஸ். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அக்வேரியம் வீடியோ நம்ம இன்னும் போட்டதில்லை. ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அக்வேரியம் வீடியோ வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா அக்வேரியம் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த டாய் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா ஒரு கயிறு வந்து அப்படியே கீழே வந்து டாய் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அடுத்துலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு கோல்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு அந்த கோல்டன் கலர் கோல்டு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா மாலிஸ் இருக்குது. இதெல்லாம் பலூன் மாலின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியல பேர். இது பார்த்திங்கன்னா கப்பி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்குது. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா அக்வேரியம்லையும் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் போடுவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாம் பாருங்கள், கௌரா மீன். அதுக்கப்புறம் இது என்ன மீனுன்னு தெரில. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜீப்ராஸ்ன்னு நினைக்கிறேன், ஜீப்ராஸ். அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வருவோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல. அடுத்து இது இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது மாலி. இது பார்த்திங்கன்னா பாண்டா மாலி. அடுத்து அப்படியே பக்கத்தில் அப்படியே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஷார்க் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து இருக்குது. இம்போர்ட்டட் கப்பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டும் நார்மலாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரோனான்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இம்போர்ட்டட் கப்பீஸ் பாருங்கள். அடுத்து பாருங்கள் ஒரு ஃப்ளோரான் இருந்துச்சு. அப்படியே கீழே வந்தால் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பீட்டா இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா. அது பார்த்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு கப்பி இருந்துச்சு, ஃபுல் கோல்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வெரைட்டி கப்பி இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்லோட இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் கப்பி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பேரும் வாங்கியிருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு கப்பி வெரைட்டி. அந்த ஃபுல் கோல்டு பற்றி நம்ம வந்து ஒரு பேர் வாங்கிட்டோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கொய் கார்ப் இருக்குது. அடுத்து அப்படியே கீழே அது என்ன தெரியல, அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அடுத்து இங்கே பார்த்தோம்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் கரெக்டாக பேருன்னு சொல்லலை. இதே பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி திரும்புது. அடுத்து அப்படியே அதே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாம். முறைக்கிறான் பாவம். சரி, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி அப்படியே கீழே வந்துட்டோம். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில, கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, அதனால் தெரியல. இது பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே மாலிஸ் இருக்குது. எல்லா மாலியும் பார்த்தீங்கன்னா மிக்ஸில் இதில் விட்டுருக்காங்க. அடுத்து பக்கத்தில் இது உள்ள. அடுத்து அப்படியே எந்திரிச்சிடலாம். அடுத்து இந்த பக்கம் இதுவுமே பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் தான். இதெல்லாம் என்னென்ன பீட்டாஸ்ன்னு தெரியல, தனியாக விட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து இதுலேயுமே பாருங்கள் பீட்டாஸ் தான் இருக்குது. அதை ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது பாருங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்குது. ஆனால் என்ன இருக்குதுன்னு தெரில, அதில் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் இருந்துச்சு. இதில் பாருங்கள் ஒரு ஃப்ளோரான் ஒருத்தர் இருக்கான். இங்கே இருக்கான், மேலே இருக்கான், இங்கே இருக்கான் பாருங்கள், ஃப்ளோரான் இருக்கான். அடுத்து அப்படியே ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது. அந்த டெக்கரேஷன் ஐட்டம், மோட்டர்ஸு, லைட்டு, ஃபில்ட்ரு, மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க்ஸு, அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே இருக்குது. அடுத்து அப்படியே கீழே வந்தால் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்கள் டேங்க் இருக்குது, நெட் இருக்குது. பார்த்திங்கன்னா கிளாஸில் இவங்களே ஒட்டி டேங்க் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி, எல்லா கம்பெனி, எல்லா பிராண்டு, எல்லா ஃபிஷ் ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். இப்போ எங்கள் திரும்ப இம்போர்ட்டர் கப்பிக்கு வந்து வந்துட்டு ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து வாங்கிடலான்ட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொயின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டுன்னு சொன்னாங்க. ஃபுல் ரெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேர் வந்து வாங்கிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணி எடுக்கலாம். பார்த்திங்கன்னா பெருசாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அப்படியே வெளியே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ். அடுத்து அப்படியே கீழே வந்தால் இது என்ன ஃபிஷ்ஷு, ஃபிஷ் இல்லை பேர்ட்ஸு. அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம பேர்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ்னு நம்மளுக்கு தெரியும், என்ன பேர்ட்லாம் தெரியாது. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு செக்ஷன் இருக்குல்ல, அங்கே உள்ளே போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருக்காங்களா. இங்கே பாருங்கள், அந்த அண்ணா கிட்ட பாருங்கள் எப்படி மேலே வந்து உட்காந்துருக்குன்னு. அடுத்து மேலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர்டு இருக்குது, இதோட பேருன்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு செக்ஷன், அந்த இதுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, தனியாக பீட்டாஸுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இருக்குது. அடுத்து இந்த நாட்டை அது என்னென்னு கேட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க அந்த பேஸ்கெட்டை. அதில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு வந்து இருந்துச்சு, லவ் பேர்ட்.
இருந்துச்சு. அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். அடுத்து அப்படியே என்ன இருக்குன்னு பார்க்கறக்குள்ளே அது வந்து அழகாக இருந்துச்சு. ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன்னாங்க. அடுத்தது அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே மேலே இருக்குது. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாம் மிக்ஸ்டாகி இந்த பாட்டில்ஸில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் நம்மளை பார்த்து எல்லாம் பயந்துருச்சு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிச்சு டக்கு டக்குன்னு கூண்டுக்குள்ளேயே. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த இதெல்லாமே இருக்குது. இந்த புத்தர் சிலை ஞாபகம் இருக்கா? நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து டேங்க் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருப்போம். அடுத்து இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 80 rupees ஆமாம். இப்போ நான் தொட்டு காமிச்சேன் அதுவும் இந்த ப்ளூவும். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரீடிங்க்கு வந்து டேங்க் இருக்கா அப்படின்னு கேட்டோம். இருக்குன்னாங்க. என்ன ரேட்டுன்னு கேட்டோம். 130 ரூபா சொன்னாங்க. அடுத்து இங்கே பாருங்கள் எல்லாமே உள்ள வாட்டருக்குள்ளே டேங்க் செட்டப் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன்னா பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பீட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லனா நாங்கள் வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் கூண்டு இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே பார்க்கவே இல்லை, புதுசாக இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பார்த்துருந்தோம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கான். இங்கே பாருங்கள் இன்னொருத்தன் இருக்கான். இன்னொருத்தன் இங்கே தான் இருந்தால் காணதுக்குள்ளேயும் மொத்தம் 3 பேர் இருக்காங்க மேலே. அடுத்து இங்கே பாருங்கள் இந்த பீட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பார்ட்டிஷன் டேங்க் வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்டர்ஸ் இருக்குது. பாருங்கள் க்ரௌன் டைல் இருக்குது. பாருங்கள் க்ரௌன் டைல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் அவுட் இருக்குது. பாருங்கள் ஃபுல் ரெட் இருக்குது. இதெல்லாம் க்ரௌன் டைல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது எல்லா ஃபைட்டரும். பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா சாமுராய் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்ட்டிஷன் டேங்க் வச்சு வளர்த்தாலே அது நல்லாயிருக்கு கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா எல்லா ஃபைட்டரும் அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு க்ரௌண்ட் டெயில் இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா டம்போயர். இந்த க்ரௌண்ட் டெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அப்படியே டெயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஆரஞ்சு கலரில் வந்து பாடி மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சூப்பராக இருந்துச்சு. வாங்கிடலான்னு யோசித்தேன். அந்த அண்ணாட்ட ஃபீமேல் இருக்கான்னு கேட்டேன். ஃபீமேல் இல்லைன்ட்டாங்க. நம்ம ஃபீமேல் கிடச்சா தான் ப்ரீடிங் விட்டு அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்ற மாதிரி பிளான் இருக்குது. ஃபீமேல் இருக்கான்னு கேட்டேன். ஃபீமேல்னு ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு நம்ம வாங்காமலே விட்டுட்டோம் கைஸ். அடுத்து நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் வந்து வாங்குவோம், ப்ரீடிங் விடுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கணும் அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பீட்டா பாருங்க எவ்வளோ அப்படியே பபுள் நெஸ்ட் வந்து கட்டி வச்சிருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌண்ட் டெயில் இருக்கான். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் திரும்ப அவனுங்க அப்படியே பாட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து திரும்ப அந்த ரேக்குக்கு வந்துட்டேன். இப்போ சூப்பராக கலரு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஃபீமேல்ஸ் வாங்கிடலாமான்லாம் பார்த்தேன். 20 ரூபா தான் சொன்னாங்க ஒரு ஃபீமேலு. இருந்தாலும் இது இந்த ஆஃப் மூனுக்கு ப்ரீடிங் விட்றாங்களா அந்த ஃபீமேல்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஸ்டாச்சு வாட்டியே நின்றுருந்தாங்க. சரி நம்மள்ட்ட பேரும் இல்லை, அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்லி விட்டுட்டோம். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.